ரோமர் 15:32 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்துல போராட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் நாம் ஜெபத்துல போராடுவது கிடையாது. நாம் ஜெபிப்போம் சில காரியங்களுக்காக, நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவர் செஞ்சா செய்யட்டும், ஆண்டுடைய சித்தப்படி ஆகட்டும், எல்லாம் ஆண்டுடைய கரத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் ஜெபத்துல போராடும் போது அந்த போராட்டத்திற்கு நிச்சயம் ஒரு பலன் உண்டு என்கிறதை நமக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் சாத்தான் நம்மை ஜெபிக்க விட மாட்டான். தானியேல் 21 நாள் போராடினான். யாக்கோபு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கால்களை பிடித்து போராடினான். யாப்பேஸ் சூழ்நிலைகள் மாறுகிற வரைக்கும் தேவனை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். இப்படி போராடின யாருமே கர்த்தர் வெட்கப்படுத்தல. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க போராட்டத்தின் நடுவில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை விடாம பிடிச்சுக் கொள்ளுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.